ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுது உங்கள் சந்திப்பில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க விரும்புகிற ஆண்டுடைய வார்த்தை யாத்திராகமம் 33:14. என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். அநேக நேரங்களில் வாழ்க்கையில் நாம் யோசிக்கிற காரியம், நாம் வாழ்கின்ற வாழ்க்கை தனிமையாக அல்லது ஒரு தனி படகை போல் நடுக்கடலில் இருப்பது போல உணர்கிறோம். we are alone. தனிமையாக இருக்கிறோம். சிலர் பார்த்தீங்கன்னா அந்த தனிமையை வேறு விதமாக எடுத்துக்கொள்வாங்க. அது தங்களுக்கு சாதகமாக பலனாக எடுத்துக்கொள்கிற மக்களும் உண்டு. ஆனால் பைபிள் சொல்கிறது, நம்மை ஆண்டவர் தனியாக விடுவதில்லை. மோசே என்கிற பராக்கிரம் உள்ள, வல்லமை உள்ள, ஆளுமை உள்ள ஒரு மனிதனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். இதாங்க அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திர பிரயாணம் போகும் பொழுது எப்படி போகிறது, எந்த இடத்துக்கு போகிறது அப்படிதான் யோசிச்சுட்டு இருக்கும்போது, மேகம், மகிமையின் மேகமானது அவளை சூழ்ந்திருக்கும் பார்த்தீங்களா கூடாரத்தில். அது எப்போ அந்த மேகம் மேலே எழும்புதோ உடனே பிரயாணத்துக்கு ஆயத்தமாவாங்க. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சொல்லி முழக்கமிட்டு அந்த மேகம் போகிற வழியிலே இவர்கள் போக ஆரம்பிப்பார். அவளை வழி நடத்தினது அந்த மேகம். இதே போல்தான் இன்றைக்கு காலையில் எழும்பின உடனே நீங்கள் செய்ய போகிற காரியங்களுக்கு ஆண்டோட சமூகத்தை ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு நான் என்ன செய்யணும், நான் எப்படி வாழணும், யாரை சந்திக்கணும், எந்த காரியத்தில் எப்படி பேச வேண்டும் என்று ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் என் கண்களை வைத்து ஆலோசனை சொல்வேன் என்று சொன்ன கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தமாக உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். அவர் நம்மை வழி நடத்தும் பொழுது ஆச்சரியமான காரியம், மனதிலே ஒரு சமாதானம் வரும், சந்தோஷம் வரும். என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். எல்லா வேளைகளிலும், எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா பணிகளிலும் யூ கேன் ஃபீல் த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட். உங்கள் வாழ்க்கையில தேவ வல்லமை, தேவ பிரசன்னத்தை உணர முடியும். அதான் எங்கே போனாலும் சரி, தண்ணீர்களை கடக்கும் பொழுதும், ஆறுகளை கடக்கும் பொழுதும், அக்னி நடக்கும் பொழுதும் தேவன் உங்களோடு இருப்பார். அந்த யோசேப்புடைய நல்ல நேரங்களை மாத்திரமல்ல, பைபிள் ரொம்ப அழகா சொல்லுது, யோசேப்பு சிறைச்சாலைக்கு போனான், கர்த்தர் அவனோடு இருந்தார். ஸோ நல்ல நேரத்தில் மட்டும் ஆண்டவருடைய பிரச்சனை இல்லைங்க. வாழ்க்கையிலே, சோதனைகளிலே, பிரச்சனைகளிலே நீங்கள் உணரும் பொழுதும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவங்களை காக்கும்படி உங்களோடு இருக்கிறார். உங்களை ரட்சிக்கும்படி உங்களோடு இருக்கிறார். உங்களை ஆதரிக்கும்படி உங்களோடு இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உத்தரவாதம் கொடுக்கிறார். அந்த பாதுகாக்கிற, பலப்படுத்துகிற, திடப்படுத்துகிற, வழி நடத்துகிற நான் உன்னோடு இருக்கிறேன், என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மேகத்தை பார்த்து நாளை ஆரம்பித்தது போல இன்றைக்கு ஆண்டோடைய சமூகத்தை பார்த்து உங்கள் வாழ்க்கையை ஆரம்பியுங்கள். இந்த நாள் ஒரு இனிய நாளை அமையும். ஆமேன், ஆமேன்.